Hi friends, today நம்ம பார்க்க போகிறது knowledge and curriculum B.Ed 4th semester. அதில் யூனிட் 1, யூனிட் 2 இதோட ஃபுல்லாக நோட்ஸ் எல்லாம் நம்ம இப்போ பார்க்கலாம். அறிவு என்றால் என்ன, அதன் பிரிவுகள், டைப்ஸ் ஆஃப் நாலேஜ் அது பார்க்கலாம். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான 10 மார்க்ஸ் டைப்ஸ் ஆஃப் நாலேஜுங்கிறது. அடுத்தது லெவல் ஆஃப் நாலேஜ், அதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின் தான். அடுத்தது நாலேஜ் ஃபார் ப்ராக்டிஸ், நாலேஜ் இன் ப்ராக்டிஸ், இது அறிவின் பிரிவுகள். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த கரிக்குலம் அறிவின் பிரிவுகள் அப்படின்னு டைப்ஸ் ஆஃப் நாலேஜ்னு கேட்பாங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின். அடுத்தது அறிவு. அறிவுங்கிறது என்னது? உண்மை, நம்பிக்கை, தகவல். இது மூணும் சேர்ந்தது தான் இது. ஸோ அது எது பேஸ்ட், அறிவு எது பேஸ்டு பண்ணி அப்படின்னா ட்ரூத். முதல்ல நம்ம நம்பணும். அடுத்தது பிலீவ். அடுத்தது அதோட இன்ஃபர்மேஷன் கரெக்டாக இருக்கணும். இதான் அடுத்தது டைப்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷனுங்கிறது ஒரு 5 மார்க்ஸ் கொஸ்டின். அடுத்தது அதான் டைப்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன், டைப்ஸ் ஆஃப் ரிசர்ச் அதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸு. அடுத்தது பிலீவ்னா என்ன அப்படிங்கிறது ஒரு 5 மார்க்ஸில் கேட்பாங்க. பிலீவ்னா என்ன? நம்பிக்கை தானே. அது தன்னம்பிக்கை, மத நம்பிக்கை, சமூக நம்பிக்கை, கலாச்சார நம்பிக்கை, இது மாதிரி போயிட்டே இருக்கும். இதில் நேர்மான நம்பிக்கை, எதிர்மாற நம்பிக்கைன்னு இருக்குது. அடுத்தது அவ்வளோதான். யூனிட் 2. யூனிட் 2ல் என்னது அப்படின்னா கரிக்குலம்ஸ், அதோட மீனிங்ஸ் என்ன, அப்புறம் கான்செப்ட்ஸ் ஆஃப் கரிக்குலம் 5 மார்க்ஸில் கேட்பாங்க. அடுத்தது அதோட ஆதர் அவங்க எழுதுனாங்கல்ல, ஆத்தரோட ஃபுல்லாக இது கேட்பாங்க. க்ரோ அண்ட் க்ரோ, கன்னிங்ஸம், இது மாதிரி கேட்பாங்க. அடுத்தது கான்செப்ட்ஸ் ஆஃப் கரிக்குலம், அது ஒரு 5 மார்க்ஸ் கொஸ்டின். அடுத்தது மீனிங் நேச்சர், அப்புறம் டெஃபினிஷன்ஸ் ஆஃப் கரிக்குலம்ஸ், இது ஃபுல்லாக கொடுத்துருக்கோம். அடுத்து எய்ம்ஸ் அண்ட் ஆப்ஜெக்டிவ்ஸ், அதோட நோக்கங்கள், கரிக்குலமோட நோக்கங்கள். இதை ரொம்ப 5 மார்க்ஸ் கொஸ்டின்ஸ். இது அடிக்கடி கேட்பாங்க 5 மார்க்ஸு. இதை நல்லா படிச்சுக்குங்க. அடுத்தது கரிக்குலம், ஸ்ட்ரக்சர் ஆஃப் கரிக்குலம், இதுவும் ஒரு 5 மார்க்ஸ் கொஸ்டின் தான் செகண்ட் யூனிட்டில். அடுத்தது கலை திட்டத்தின் வளர்ச்சி, கரிக்குலம் டெவலப்மெண்ட், இது ஒரு 5 மார்க்ஸ். அடுத்தது நேச்சர் ஆஃப் கரிக்குலம் டெவலப்மெண்ட், இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான 5 மார்க்ஸ். அதாவது கலை திட்டத்தின் வளர்ச்சியின் பண்புகள். இது மக்களின் ஒத்துழைப்பு, சமூக செயல்முறை, இதெல்லாம் வரும். இது ஸ்டேஜஸ் ஆஃப் கரிக்குலம் டெவலப்மெண்ட், இது கலைத்திட்ட வளர்ச்சியின் படிநிலைகள். இதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு 5 மார்க்ஸ் தான். குறிக்கோள்களை நிர்ணயித்தல், பாடப்பொருளை தேர்ந்தெடுத்தல், பாடப்பொருளுக்கு ஏற்ப செயற்பாடுகளை வடிவமைத்தல், பாடப்பொருள்களையும் கற்றல் அனுபவங்களையும் ஒருங்கிணைத்து செயற்படுத்துதல், இதெல்லாம் ஸ்டேஜஸ் ஆஃப் கரிக்குலம். அடுத்தது இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் கரிக்குலம் டெவலப்மெண்ட், அதாவது கலைத்திட்ட வளர்ச்சியின் முக்கியத்துவம். இதுவும் 5 மார்க்ஸ் தான். எப்படி கேட்பாங்கன்னா 2 5 மார்க்ஸு, ரெண்டு டாபிக் கொடுத்து 10 மார்க்ஸ்லேயே கேட்பாங்க. இது ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின், இம்பார்ட்டண்ட். அடுத்து கலைத்திட்ட வடிவமைப்பு மற்றும் அதோட வகைகள், அதாவது கரிக்குலம் டிசைன்ஸ் அண்ட் டைப்ஸ். இது மொத்தம் 8 டைப்ஸ் இருக்குது. இது ரொம்ப வெரி வெரி இம்பார்ட்டண்டான 10 மார்க்ஸ் கொஸ்டின்.
இதில் வந்து உள்மைய கலை திட்டம்னு ஒன்று இருக்குது, அது வந்து 5 மார்க்ஸில் கேட்குறாங்க. அடுத்தது வந்து பாடமைப்பு கலை திட்டம், அதுவும் ஒரு 5 மார்க்ஸில் கேட்குறாங்க. இப்போ பாடமைய கலை திட்டம் அப்படின்னா என்னென்னா குறிக்கோள், பாடப்பொருள், அடுத்தது பாட அமைப்பு முறை, பாடம் கற்பித்தல் பொருட்கள், கற்றல் செயல்கள், கற்றல் குழு, கற்கும் நேரமும் இடமும், கற்பித்தல் முறை அப்படிலாம் இருக்குல்ல. அடுத்தது வந்து இதுதான் வந்து பாடமைய கலை திட்டம். அடுத்தது மாணவர் மைய கலை திட்டம். அடுத்தது மாணவர் மைய கலை திட்டம், இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு 5 மார்க்ஸு. குழந்தை மைய கலை திட்டம், கற்றோர் மைய கலை திட்டம், இதுக்கெல்லாம் வந்து என்னென்னா கட்டமைப்பு, குறிக்கோள்கள், பாடக்கருத்துகள், கற்பித்தலும் கற்றலும், கற்றல் குழுக்கள், கால அட்டவணையும், கற்கும் இடங்களும், ஆசிரியரின் பங்கு, பணி, கற்றல் மதிப்பீடு. அடுத்து மாணவரின் வகுப்புக்கு ஏற்றவாறு பாடத்திட்டம், எளிமையான கற்றல். அடுத்தது ஹோம்ஒர்க்கு, லேபு, ப்ராஜெக்டு, எல்லா இடங்களிலும் கற்றல்களை வந்து நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கணும். செப்பரேட் குரூப்ஸாக இது பண்ணணும், அதாவது டீம் ஒர்க் இது பண்ணணும். அதிக நேரத்தை மாணவர்களிடம் செலவழிக்கணும், அதாவது ஃபீல்ட் ட்ரிப்லாம் கொண்டு போய் கூட்டிகிட்டு போகணும். மாணவரை நல்லா கவனிச்சுக்கணும். அடுத்து செல்ஃப் எவால்யூட் டெஸ்ட், நம்மளே வந்து நம்ம நடத்தினதை வச்சு குழந்தைங்களுக்கு வந்து எப்படி நம்ம கற்பிக்கிறோம் அப்படின்னு நம்மளே அவங்க எப்படி புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்மளே வந்து டெஸ்ட் வச்சு குழந்தைங்களுக்கு டெஸ்ட் வச்சு நம்ம இது பண்ணிக்கணும். அடுத்தது அனுபவ நிலை கலைத்திட்டம், நாம் செய்த செயல்களை மறக்க முடியாத நிலை அனுபவ நிலை கலைத்திட்டம். இதில் வந்து ஹில்டா தபா, இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான 5 மார்க்கு. அடுத்து ஸ்டார்டிங் இயர் அப்படிங்கிற ஒரு 5 மார்க்ஸும் இருக்குது. அடுத்தது ப்ராப்ளம் சென்டர்டு, அதாவது பிரச்சனை மைய கலை திட்டம், ப்ராப்ளம் சென்டர்டு கரிக்குலம், இது வந்து வாழ்க்கை சூழல் மைய வடிவமைப்பு, இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான 5 மார்க்ஸு. உள்மைய வடிவமைப்பு, சமூக கட்டமைப்பு வடிவமைப்பு, இதெல்லாம் வந்து இந்த 3 டாபிக்ஸில் வந்து நம்ம எழுதணும். சமூக கட்டமைப்பு அப்படின்னா கலாச்சாரம், சமத்துவம், எதிர்கொள்ளும் பிரச்சனைகள், இதை பற்றி நம்ம ப்ரீஃபாக எழுதிக்கலாம் எக்ஸாமில். உங்களுக்கு இந்த நோட்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.